பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் உண்மை இருள்கணம் போயின யாவும் எழும் பசும் பொச்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றனை இன்னுமென் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்தருளாயே விழி துயில்கின்றனை இன்னுமென் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்தருளாயே அனைவருக்கும் வணக்கம். பாரதி அந்த சொல்லை உச்சரிக்கும் பொழுதே நம்முடைய குரலிலும் நம்முடைய நெஞ்சிலும் ஒரு சக்தி பிறக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை! அவனுடைய மொழி ஆளுமையாக இருக்கட்டும், தெய்வீகமாக இருக்கட்டும், தேசியமாக இருக்கட்டும், இலக்கிய புலமையாக இருக்கட்டும், எந்த பார்வையில் நாம் பாரதியை பார்த்தாலும் அதில் அவன் விஞ்சி நிற்கிறான். மற்றவை எல்லாம் எஞ்சி நிற்கின்றன. ஒரு கவிஞன் எழுதுகின்றான், பாரதியினுடைய பேனா தலை கவிழ்ந்த பொழுது தமிழும் தமிழகமும் தலை நிமிர்ந்தது என்று பிரமித்து அவன் போற்றுகின்றான். அப்படிப்பட்ட பாரதி, அவனுடைய உள்ளம் எப்படி இருந்தது? எண்ணிய முடிதல் வேண்டும். தொடங்கும் பொழுதே வள்ளுவனுடைய ஒரு குரல் நமக்கு நினைவுபடுத்துகிறான் பாரதி. எண்ணிய அங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். அதுதான் பாரதியினுடைய மூல மந்திரம். எண்ணிய முடிதல் வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட எண்ணமாக அது இருக்க வேண்டும்? நல்லவே எண்ண வேண்டும். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் நமக்கு அறிவை கற்றுக் கொடுப்பார். எனவே பாரதி கவனமாக நினைப்பதெல்லாம் நடந்துவிடக்கூடாது, நல்லவை நினைக்க வேண்டும் என்று அதை அழுத்தமாக பதிவு செய்கிறான். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். இதை ஒவ்வொன்றோடு ஒன்றொன்று தொடர்புடையது. நல்லதை சிந்திப்பதற்கும், நல்லதை நாடுவதற்கும், நல்லதை பின்பற்றுவதற்கும் நமக்கு திண்ணிய நெஞ்சம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வலுவிழந்த நெஞ்சு இவற்றை சிந்திப்பதற்கு நம்மை வழிவிடாது. எனவே திண்ணிய நெஞ்சம் வேண்டும். திண்ணிய நெஞ்சமும் எண்ணிய நல்லவைகளும் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்க வேண்டும்? தெளிந்த நல் அறிவு உடையதாக இருக்க வேண்டும். எனவே ஒருவன் அறிவாளியாக, அறிவெனும் ஆயுதத்தால் இந்த அகிலத்தை வெல்பவனாக இருந்தால்தான் நல்லதை அவன் எண்ண முடியும். ஏன்னா அறிவுக்கு 2 குணம் உண்டு. அது தீயவை பால் செலுத்திவிடும் இயல்பும் அந்த அறிவுக்கு உண்டு. தீயவர்கள் முட்டாள்கள் அல்ல, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீயவர்களும் அறிவாளிகள் தான். ஆனால் அந்த அறிவு நாம் எப்படி செலுத்துகிறோமோ அதன் பால் செல்லக்கூடிய இயல்பை உடையது. ஆனால் அதனால் தான் பாரதி கவலையோடு கவனத்தோடு நல்லவை எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். பண்ணிய பாவம் எல்லாம், பாவத்தை நினைத்துக் கொண்டு நீ பரிதவித்து நெஞ்சம் துடிதுடித்து இருந்து விடாதே. அதற்கான பரிகாரத்தை தேடி மூட நம்பிக்கையில் மூழ்கி விடாதே. தெளிவாக பதிவு செய்கின்றான். உன்னுடைய பாவம் எல்லாம் பருதி முன் பனி போல விலகிவிடும் உன்னுடைய நேர்கொண்ட பார்வையினால். எனவே பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் நசித்திடல் வேண்டும் அண்ணா என்று அந்த அன்னையை வேண்டுகிறான் பாரதி. எனவே பாரதியை முண்டாசு கவி, முறுக்கு மீசை கவி என்றெல்லாம் பாராட்டுவோம். மகாகவி. இந்த தேசிய கவியை பாரதிதாசன் திருவாயிலிருந்து நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்றெல்லாம் வாயார நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலம். இந்த தமிழர்களும் இந்திய தேசத்து மக்களும்
தூங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே என்று பரிதவித்த பாரதி அவர்களுக்கு பாடல்களால் திருப்பள்ளி எழுச்சி பாடியவன். அவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பாரத தாய்க்கே திருப்பள்ளி எழுச்சி பாடியவன். எவ்வளவு ஒரு இறைவனை பாடி இறைவனை துயில் எழுப்பிய ஒரு சமூகத்திலிருந்து இந்த பாரத தேசம், நாம் வாழுகின்ற நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்டை கடவுளாக பார்த்த, தேசியத்தை தெய்வீகமாக பார்த்த ஒரு பாரதி அந்த தேசத்தாய்க்கு, அந்த பாரத தாய்க்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். நாங்கள் எல்லாம் விழித்து விட்டோம் தாயே, நீ இன்னும் துயில் கொள்கிறாயே, எழுந்து வா என்று அந்த தேசத்தாயை போற்றி பாருகின்றார். அவனுடைய இலக்கிய ஆளுமையில் நாம் எப்படிப்பட்ட பன்முக பார்வையை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் பாரதிக்கு தேசியம், அடுத்தது தெய்வீகம், அடுத்தது மொழி, அடுத்தது சமூக விடுதலை, குறிப்பாக பெண் விடுதலை. இதை தாண்டி இயற்கை. அவன் இயற்கையை காதலிக்கின்றான். இயற்கையை நேசிக்காதவன் கவிஞனாக இருக்க முடியாது. பாரதிக்கு இயற்கையின் மீது அளவு கடந்த பிரியம். அதனால் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் வானும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று அந்த இயற்கையை பாடுகின்ற, நிற்பதுவே நடப்பதுவே என்ற அத்வைத கொள்கையில் அவன் பாடுகின்ற பாடல்களை நாம் நோக்கும் பொழுது அந்த இயற்கையை அவன் எப்படி ரசித்திருக்கின்றான். காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் கரிய நிறம் தோன்றும், ஆனால் அது கண்ணனுடைய நிறமாக தோன்றியது பாரதிக்கு. அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? பார்க்கும் இடமெல்லாம் தெய்வத்தை பார்த்தான், இயற்கையை தெய்வமாக பார்த்தான். அது மட்டுமல்ல, தீ சுடும் அந்த சூட்டினுடைய வெம்மை கூட கண்ணனை தொடுகின்ற ஸ்பரிச சுகத்தை பார்த்த பாரதியினுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. இதை எவனாலும் சிந்திக்க முடியாது. தீயில வச்சா எல்லாருக்கும் சுடும், ஆனால் கண்ணனை தீண்டும் இன்பத்தை அந்த தீயின் வெம்மையில் கண்ட பாரதியினுடைய இலக்கிய ஆளுமை எப்படிப்பட்டது? எனவே நாம் தேசியத்திலிருந்து பாரதியை தரிசிக்கலாம். தேசியம் பாரதியினுடைய மிக முக்கியமான பார்வை. அவன் வாழ்ந்த காலம் விடுதலை போராட்ட காலம். விடுதலை எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் வியந்து 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 நெகிழ்ந்து போய் பாடிய பாடல் தான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று அவன் அந்த பள்ளு பாடலை பாடுகின்றான். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சி, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இந்த தரணிக்கெல்லாம் நாம் என்று ஓதுவோமே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் 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 என்று துள்ளி குதித்து அந்த சுதந்திர காற்றை, சுதந்திர தாகத்தை வெளிப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட ஒரு தேசியம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம், வலிமையான பாரதம், வளமான தமிழகம் என்று இன்று அனைவரும் போற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதை பாரதி தான் முதலில் சொல்கிறான். வந்தே மாதரம் அது வலிமையான பாரதம், ஆனால் எங்கள் மாநில தாயை வணங்கும், அதுதான் அவனுடைய கொள்கை. பாரதம் வலிமையாக இருக்க வேண்டும், எங்கள் தமிழ்நாடும் தமிழரும் வளமாக இருக்க வேண்டும். எனவே மாநில தாயை வணங்குதல் அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வைக்கிறது. அப்படிப்பட்ட அவன் சொல்லுகிறான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. விடுதலைக்கு நம்மை அறைகோர் விடுக்கும் பொழுது அவன் குறிப்பிடுகின்றான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை. பாரதியினுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? பொது உடைமை சிந்தனை. எல்லாருக்கும் எல்லாம் என்று கிடைக்கணும்னு சொல்றான். எல்லாரும் ஒரு நிலை, எல்லாரும் ஒரு விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இன்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த சொல் கூட பாரதி கொடுத்த சொல் தான். எனவே அவன் எப்படி சொல்லுகிறான்? 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு உரிமை. எனவே இந்த இந்திய தேசம், இந்த பாரத நாடு உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான நாடாக, சாதியாலும் மதத்தாலும் பிரிந்து வருந்துகின்ற நாடாக அல்லாமல் எடுத்துக்காட்டாக ஒன்று இணைந்த ஒரு இந்தியாவை பாரதி
படைக்க விரும்புகிறான். அது ஒரு குறிக்கோள் சமுதாயம். கம்பன் சிந்தித்ததை போல, பெரிய புராணத்தில் சேக்கிழார் காட்டிய தமிழகத்தை போல பாரதியும் அப்படி ஒரு பாரத தேசத்தை சமைக்க விரும்புகின்றான். அதனால்தான் அவன் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இந்த சுதந்திர தாகம் இவனுக்கு இல்லையே. அந்த தாகத்தை தீர்த்தால் அல்லவா இவன் அடிமையில் மோகமாக அதில் மோகித்து கிடக்கிறான், மூழ்கி கிடக்கிறான். அடிமை என்று சொல்வதை அவன் அவமானமாக கருதவில்லை, அதை அவன் பெருமையாக கருதுகின்றானே. இப்படிப்பட்ட தமிழனை, இப்படிப்பட்ட ஒரு பாரத மனிதனை எப்படி நான் மாற்றப் போகிறேன்? என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். பாரதியை படிக்கும் பொழுது அந்த உணர்ச்சியோடு படிக்கணும். அச்சமில்லையே ராகம் போட்டு பாடக்கூடாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. திருநாவுக்கரசர் குறிப்பிடுவார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அந்த ஊற்றம் பாரதியினுடைய பாடல்களை படிக்கும் பொழுது நமக்கு அவர்கள் அச்சம் இல்லை. அந்த கண், பாரதியினுடைய கண் பார்வை, அவனுடைய நோக்கு எப்படி இருந்தது? அப்படி இருந்தால்தான் அந்த சுதந்திர பயிரை பார்த்தவன் அப்படியே பயிராக அதை கற்பனை செய்து பார்க்கிறான். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமும். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ? ஏன் இந்த சுதந்திரம் கிடைத்தால் அதை நாம் மீண்டும் தோற்று விடுவோமோ என்ற சந்தேகம் பாரதிக்கு ஏன் எழுந்தது? சமூகம் சாதியால் பிளவுண்டிருந்தது, பயத்தால் கட்டுண்டிருந்தது. இதை பொறுக்க முடியாத பாரதி சொல்லுகிறான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இது கருக திருவிழமும் என்று அவன் தெளிவாக பதிவு செய்கின்றான். அவனுடைய இளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் அவன் விளம்புகின்றான். அக்னி குஞ்சு என்ற ஒரு படிமத்தை அவன் படைத்து காட்டுகிறான். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தித்தோம் என்று இளைஞர்களை பார்த்து அக்னி குஞ்சுகளாக அவன் வர்ணித்து அழைக்கின்றான். எனக்கு வலிமையற்ற தோள்கள் வேண்டாம், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. ஒளி படைத்த கண்ணினாய், அவனுடைய கண் எப்படி நம்மை தரிசிக்க வைக்கிறது? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. எப்படி ஒரு நேர்மறை சிந்தனை பாரதி. சாப்பாட்டுக்கு வழியில் அடுத்த வேளைக்கு பாரதிக்கு சட்டையினுடைய பொத்தல்களை மறைப்பதற்கு அவன் குப்பாயத்தை அணிந்து கொண்டான். குப்பாயம் என்றால் கோட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே. அந்த சட்டையின் பொத்தல்கள் அதிகமான காரணத்தினால் குப்பாயத்தை வைத்து அதை மறைத்துக் கொண்ட வறுமை, ஏழ்மை சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் தானே. அப்பொழுது பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் 4 வீடுகளில் வேலை செய்து கொஞ்சம் அரிசியை கொண்டு வந்து வைத்துவிட்டு உள்ளே சென்று உலை வைக்கின்றார். அந்த நேரத்தில் பாரதி அரிசிக்கு உலை வைத்து விட்டார். அந்த அரிசியை காக்கைக்கும் குருவிக்கும் இறைத்து விட்டு மகிழ்ச்சியோடு அவை உண்ணுவதை பார்த்து மகிழ்ந்து அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பாரதியிடத்தில் ஒருவர் கேட்கிறார், எப்படி நேர்மறை சிந்தனை பாருங்கள். உணவில்லை, பணம் இல்லை, வசதிகள் இல்லை, அதிகாரம் இல்லை, எந்த விதமான ஒரு பொருளாதார நிலையும் பாரதிக்கு இல்லை. அந்த நேரத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாரதி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பாரதி சொல்லுகிறான், எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. இதுதல்லவா நேர்மறை சிந்தனைக்கு அடித்தளமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தான் வறுமையில் இருந்தால் என்ன, இந்த உலகத்தில் இறைவன் எப்படிப்பட்ட இன்பத்தை வைத்திருக்கிறார். உலகத்தை இன்பமாக பார்த்தார். நாம் நமக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் வைத்து உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரதி அவற்றை மறைத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற இன்பத்தை மட்டுமே பார்த்தான். எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தார் எங்கள் இறைவா இறைவா. அதே பாரதி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று அவன் வருந்த, தனக்கு உணவில்லாத பொழுது அவன் வருந்தவில்லை. வேறொரு மனிதனுக்கு, தன்னுடைய சகோதரனுக்கு, பாரத சகோதரனுக்கு, கூட பிறந்த சகோதரன் அல்ல, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர்களுக்கு உணவில்லாமல் இருக்கும் பொழுது தனி மனிதனுக்கு உணவினை ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கோபாவேசத்துடன் பொங்கி எழுகிறார். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை எரித்திடுவோம்.
வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று முதலில் அந்த அன்ன அறத்தை, உணவிடும் அறத்தை பாரதி நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே அந்த அவனுடைய கோபாவேசம் என்பது வெற்று வார்த்தைகளினுடைய வெளிப்பாடு அல்ல, அது அவனுடைய உள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்த ஒரு கனல். அந்த கனல் தான் அக்னி குஞ்சுகளாக தெரிக்கிறது. அவனுடைய பார்வையில் நம்முடைய தேசத்து மக்களை பார்த்தவுடன் அவன் பார்க்கின்றான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோ, பஞ்சமோ பஞ்சமென்றே பரிதவித்தே நெஞ்சம் துடிதுடித்தே துஞ்சி மாய்கின்றாரே இவர் துயர்களை துடைப்பதற்கு வழியில்லை, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதர் நினைத்து விட்டார், அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லை, வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த குளத்தில் என்பார் மரத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், துயப்படுவார் மிக பயப்படுவார், அப்பால் எவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார், சிப்பாயை கண்டு அஞ்சுவார் என்று அவன் எல்லாவற்றுக்கும் பயந்து 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 வாழ்ந்த ஒரு மனித சமுதாயத்தை தட்டி எழுப்பிய ஒரு வீர கனல், வீர வாழ் பாரதி. அவன் அந்த சுதந்திர போராட்டத்தை பாடும் பொழுது நமக்கெல்லாம் இன்றும் அதை படிக்கும் பொழுது நம்முடைய நாட்டின் மீது உள்ள அந்த பற்று, நம் நாட்டின் மீது உள்ள அந்த பாசம், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் என்று சொல்லும் பொழுது நமக்கு பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே சொன்ன அந்த பாரதி பாரத சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடை சொல்லும் பொழுது வெறும் தமிழ்நாடு என்றவன் சொல்லவில்லை, செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சிந்துக்கு தந்தை காவடி சிந்துல பாடுகிறார், தாய்நாடு தாய்நாடு என்று சொல்லி 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 கருணையும் இரக்கத்தையும் நம் மக்கள் மனதில் விதைத்து அவர்களை சோம்பேறியாக பயப்படுபவர்களாக நாம் மாற்றிவிட்டோம், எல்லாவற்றையும் மன்னித்து 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 அவன் அடிமையாகி விட்டானே என்ற பாரதி தாய்நாடு என்ற சொல்லை மாற்றி தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையர் நாடு என்று முதலில் தாய்நாட்டை மாற்றி குறிப்பிட்டவன் நம்முடைய பாரதி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பன்முக பார்வை என்பது பாரதியினுடைய பலவிதமான இலக்கிய வளங்களை பேசுவது மட்டும் அல்ல, அதையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி அவன் எப்படிப்பட்ட வேறுபாடுகளை நுணுக்கமாக வைக்கின்றான். பலர் ஒரு மாதிரி இந்த பாரத தேசத்தை தாய்நாடு தாய்நாடு தாய்மொழி என்று சொன்ன ஒரு மத்தியில் பாரதி எப்படி நிமிர்ந்து நிற்கிறான், தந்தையர் நாடு என்ற பேச்சு நிலை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. அப்படிப்பட்ட பாரதி சொல்லுவான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்ட. தன் அறிவு மீது பாரதிக்கு அபார நம்பிக்கை. எனவே என்னை முட்டாள படைச்சிருந்தேன்னா இதெல்லாம் பத்தி கவலையப்பட்டிருக்க மாட்டேன், நானும் அடிமைகளோடு அடிமையாக இருந்து மாண்டு போயிருப்பேன், என்னை ஏன் சுடர் மிகும் அறிவோடு படைச்சிட்டு இந்த அறிவால் என்னை என்ன செய்ய சொல்றேன், என்னால பாடாம இருக்க முடியல, சமுதாயத்தை பார்த்து என்னால் பேசாமல் இருக்க முடியல, பொங்காமல் இருக்க முடியல, எனவே என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டார், எனவே என்னுடைய அறிவை நான் புழுதியில் எரிய மாட்டேன், இந்த அறிவை செயலாக்க மாற்றுவதற்கு வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. நான் வாழ்வதற்குன்னு கேட்கல பாரதி, அது ரொம்ப கவனமா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வையகம் பயனுற வாழ்வதற்கு அவன் சொல்றான். யோகம் சொல்லிட்டு தனக்கு தன்னுடைய உடம்பை வலிமைப்படுத்தி கொண்டு யோகாசனங்களை செய்து கொண்டு மூச்சு பயிற்சியை செய்து கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ளுகிற யோகத்தை பாரதி குறிப்பிடவில்லை. பாரதி இடத்தில் கேட்டால் யோகம் என்றால் என்ன என்று பாரதியை கேட்டால் அவன் சொல்லுகிறான், ஊருக்கு உழைத்திடுதல் யோகம். முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல வேற யாரும் சொல்ல முடியாது. யோகம்னா என்ன, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. சமயவாதிகள் ஒன்று சொல்கிறார்கள், தத்துவ ஞானிகள் ஒன்று சொல்கிறார்கள், அட்டாங்க யோகம் என்னென்ன யோகத்தை சொல்லுகிறான். ஆனால் பாரதி யோகம்னா என்னன்னா ஊருக்கு உழைத்திடுதல் யோகம். முடிஞ்சு போச்சு, இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்ட்டான் பாரதி. அப்ப அவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அந்த எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அடுத்து பாரதியினுடைய மிக முக்கியமான ஆளுமை என்பது அவனுடைய எழுத்தாற்றல். ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், அவன் பேனா தலை குனிந்த பொழுது தமிழும் தமிழரும் தலை நிமிர்ந்தார்கள் என்று. அப்ப அவனுடைய அந்த பேனாவினுடைய எழுத்துக்களை ஏற்றி சென்ற சுதேசமித்திரன், இந்தியா என்ற 2 பத்திரிகைகள் மட்டும்தான் நமக்கு அடிப்படையாக தெரியும். ஆனால் 7க்கு
மேற்பட்ட பத்திரிகைகளில் பாரதியினுடைய எழுத்துக்களும் கேலி சித்திரங்கள், இன்றைக்கு நம்ம கார்ட்டூன் ஆர்ட் என்று பல சொற்களில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை ஒரு சில கோடுகளில் வரைவுகளில் நம்மால் சொல்லிவிடுகின்ற ஒரு ஆர்ட், கார்ட்டூன் ஆர்ட் என்று சொல்வார்கள். அந்த கேலி சித்திரத்தை முதலில் பயன்படுத்தி தம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிட்டவன் நம்முடைய பாரதி. அதனால் இதழாளர் பாரதி என்ற ஒரு பன்முக பார்வையில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு. சக்கரவர்த்தினி, கர்மயோகி, கதாமாலிகா, கதா ரத்னாகரம், மாதா மணிவாசகம் என்ற பல்வேறு இதழ்களில் பாரதியினுடைய எழுத்துக்கள் ஒளிவிட்டன, மக்களை தட்டி எழுப்பின. அப்படிப்பட்ட அந்த பாரதி தெய்வீகம் என்று வரும் பொழுது அவனுடைய முத்திரை படைப்புகளில் முதன்மை படைப்பாக விளங்குகின்ற கண்ணன் பாட்டை யாரும் மறந்து போக முடியாது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதுதான் பாரதியினுடைய முத்திரை படைப்புகள். அவனுடைய உண்மையான கவி ஆளுமையை காட்டிய படைப்புகள். எல்லா படைப்புகளும் நல்ல படைப்புகள் தான். ஆனால் பாரதியை முழுமையாக நாம் உள்வாங்குவதற்கான படைப்பாக பார்க்கும் பொழுது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அந்த கண்ணன் பாட்டுல இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோமோ அவன் அப்படி தெரிகிறான். தண்ணீரை போல, தண்ணீர் வைக்கின்ற குவளையினுடைய வடிவத்தை பெறுவது போல. நாம் தண்ணீரை ஒரு சொம்பில் வைத்தால் அது சொம்பினுடைய வடிவத்தை பெறுகிறது, தட்டில் வைத்தால் தட்டினுடைய வடிவத்தை பெறுகிறது, குளத்தினுடைய வடிவம், ஏரியின் வடிவம், ஆற்றினுடைய வடிவம், கடலினுடைய வடிவம். தண்ணீருக்கு தனி வடிவம் கிடையாது. அதுபோல கடவுள் எப்படி பார்க்கப்படுகிறோமோ அந்த வடிவத்தில் இருப்பான் என்பதை பாரதி கண்ணன் பாட்டில் காட்டுகின்றான். கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் ஆசான், கண்ணன் என் சத்குரு என்று சொல்லி எல்லாரும் பாடிவிடலாம். ஆனால் கண்ணன் என் சேவகன் பாடியது பாரதி தான். கண்ணன் என் தோழன் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை போல இறைவனை தோழனாக, தம்பிரான் தோழனாக இருந்த நம்பி ஆரூரரை போல கண்ணன் என் தோழன் என்று பாடியிருக்கிறான். ஆனால் பாரதி ஒரு வித்தியாசமான ஒரு கவிஞன், எதையும் புதுமையாக சிந்திக்கக்கூடிய புத்தலக்கிய கவிஞன். கண்ணன் என் சேவகன் என்று பாடுகிறான். கூலி மிக கேட்பார், கொடுத்ததையெல்லாம் தாம் மறப்பார், வேலை என்று வந்துவிட்டால் வீட்டிலேயே தங்கிடுவார், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார். இப்படி சொல்லிட்டு எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான் என்று அந்த கண்ணன் வருகையை, கண்ணன் எனக்கு சேவகனாக வந்து சேவை செய்தார் என்று சொல்லும் பொழுது பாரதியினுடைய உள்ளம் எப்படி போகிறது? இது மட்டுமல்ல, அவனுடைய இலக்கிய ஆளுமையில் மற்றொரு ஆளுமையை நாம் பார்க்க வேண்டும். எல்லோரும் நாயக நாயகி பாவம் என்பது தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான உத்தி. தன்னை நாயகியாக, இறைவனை நாயகனாக நினைத்து பாடுகிற பாடல்கள். அதில் இரண்டு வகை உண்டு. இறைவனை தலைவனாக, பெண்ணே தன்னை தலைவியாக நினைத்து பாடிய ஆண்டாள் நாச்சியாரை போன்ற நாயக நாயகி பாவம் ஒரு நிலை. அடுத்த நிலை, இறைவனை தலைவனாக ஆண் அடியார்கள் அல்லது ஆழ்வார்கள் தங்களை பெண்ணாக பாவித்துக் கொண்டு பாடிய திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களைப் போல சிறிய திருமடல், பெரிய திருமடல் போன்ற நிலை ஒன்று. ஆனால் இந்த இரண்டு நிலைகளுக்கும் மேலாக பாரதி இறைவனை பெண்ணாக பாவித்து தன்னை ஆணாக வர்ணித்து பாடிய கண்ணம்மா என் காதலி என்பதுதான் இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய புதுமையான இலக்கிய ஆளுமை. தன்னை பெண்ணாக பாவித்து பாடுகின்ற கவிஞர்கள் மத்தியில் அது பெண்ணாக நினைத்து பாடினாலும், ஆண் தன்னை பெண்ணாக நினைத்து பாடினாலும், பாரதி அதற்கு மேலாக சென்று கண்ணனை பெண்ணாக, தலைவியாக, நாயகியாக பாவித்து தன்னை தலைவனாக நினைத்து கண்ணம்மா என் காதலி பாடுகின்றார். எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த கண்ணம்மா என் காதலினுடைய பாடல்கள்லாம் கேட்க 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 ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு காதலை நமக்கு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட காதல் பாடல்கள். கண்ணம்மா என் காதலியை நாம் பார்ப்பதற்கு முன்னால் தெய்வீகத்தை பார்த்துவிட்டு, மொழி ஆளுமையை பார்த்துவிட்டு, இசைப்பாடல்களில் அதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே பாரதி அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகத்தை நமக்கு காட்டுகிறார். அவன் பார்த்த அந்த தெய்வீகம் எப்படிப்பட்டது? எல்லாரையும் ஒன்றாக கருதுகிற தெய்வம். அவன் குலதெய்வம் முதல் அனைத்து தெய்வங்களையும் பாடுகிறான். விநாயகரை பாடுகிறான், முருகனை பாடுகிறான், சிவபெருமானை பாடுகிறான், அல்லாவை பாடுகிறான், இயேசு மதத்தினரை, பரமபிதாவை பாடுகின்றான். எல்லா கடவுளரையும் ஒன்றாக பார்க்கின்ற ஒரு தெய்வ கோட்பாட்டில் பாரதி நிற்கின்றான். எனவே அவனுடைய தெய்வீகம் என்பது எப்படிப்பட்டது? அவன் சக்தியை முதல் பொருளாக பார்க்கின்றான். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று சக்தியை அவன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடைய வடிவமாக, வெற்றி தெய்வமாக, தைரியத்தை தரும் தெய்வமாக சக்தியை அவன் பார்க்கிறான். அது மட்டுமல்ல, அவன் எல்லா கடவுளரையும் ஒரே நிலையில் வைத்து பாடுகின்றான். அதுதான் பாரதியினுடைய மிக முக்கியமான ஒரு
ஆளுமையாக நான் பார்க்கிறேன். அதுபோல பாரதியினுடைய அந்த கடவுளை பற்றிய பாடல்கள், ஞான பாடல்கள் என்று நாம் பார்க்கும்போது தோத்திர பாடல்கள் 62 தோத்திர பாடல்களை பாரதி நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். தேசிய பாடல்கள் 60 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஞான பாடல்கள் என்று பாரதியினுடைய பாடல்கள் நமக்கு 30 பாடல்கள், பல்வகை பாடல்கள் 66. இது தவிர அவன் பாடிய நீதி நூல்கள், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, முரசு என்கின்ற நீதி நூல்கள், பல்சுவை பாடல்கள், நாடகங்கள், பாரதியினுடைய நாடகங்கள், அவனுடைய எழுத்தினுடைய உரைநடை பகுதிகள், இதெல்லாம் நம்ம சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த தேசியத்தை பாடும்போது ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. மகாத்மா காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டம். பாரதிக்கு இந்த செய்தி தெரிகிறது. நேராக சென்று மகாத்மா காந்தியிடம் பேச வேண்டும் என்று போகின்றான். அங்கே மகாத்மா காந்தியினுடைய அன்பர்கள் உள்ளே சென்று பாரதி என்ற ஒரு கவிஞர் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க வேண்டும் என்று உடனே அழைக்கப்படுகிறார் உள்ளே பாரதி. பாரதியை பார்த்தவுடன் மகாத்மா காந்தி வணங்கி வரவேற்கிறார். உடனே பாரதி சொல்கிறான், வணக்கம், மெரினாவில் இன்று மாலை ஒரு சுதந்திர போராட்ட உரை கூட்டம் வைத்திருக்கின்றேன், தங்களால் கலந்து கொள்ள இயலுமா என்று கேட்கிறார். சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். மகாத்மா காந்தியிடத்தில் யாரும் இவ்வளவு தைரியமாக பேசியது இல்லை. பணிவாக மெத்த கவனத்தோடு பேசுவார்கள். ஆனால் பாரதிக்கு அந்த கவலை இல்லை. உடனே மகாத்மா காந்தி சொன்னார், இன்று வேறு ஒரு பணி இருக்கிறது, இந்த நிகழ்ச்சியை மற்றொரு நாளில் மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்க. இதுவே மற்றவர்களாக இருந்தால் மகாத்மா காந்தி வருகிற நாளில் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று பணிந்து அதை ஒப்புக்கொண்டிருப்பார்கள். ஆனால் பாரதி சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், நான் திட்டமிட்டபடி மெரினாவில் கூட்டத்தை நடத்தி விடுகிறேன். பாரதி சொல்லுகிறான் மற்றொரு செய்தி, மகாத்மா காந்தி அவர்களை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்க என்று சொல்லி, வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. நேரடியாக மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை பாரதி என்ற கவிஞன் எவ்வளவு மனம் திறந்து பாராட்டுகிறான். நமக்கு ஒன்று நினைவுக்கு வர வேண்டும், வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம் என்று அரசியல்வாதிகளும் நடிகர்களுடைய அபிமானிகளும் போடுவார்களே, அது எவ்வளவு மடத்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, மனம்தான் தேவை என்று பாரதி கற்றுக் கொடுக்கிறான். மகாத்மா காந்தியை பார்த்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று, வாழ்கனி எம்மான் வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று மனமாற வாழ்த்தி விட்டு செல்கிறான். எவ்வளவு பெரிய ஆளும், யாரிடத்திலும் அஞ்சாத ஒரு துணிவு. மக்களை பார்த்து சொல்வான், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. தான் எப்படி பேசினானோ, எப்படி எழுதினானோ, எப்படி பாடினானோ அப்படி வாழ்ந்தவன் மகாகவி பாரதி. மறந்து போகக்கூடாது. சில பேர் பேசுவார்கள், சில பேர் எழுதுவார்கள், ஆனால் அப்படி வாழ முடிகிறதா என்றால் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பல குறைபாடுகள், பல இடைவேளைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் பாரதியினுடைய வாழ்க்கை தான் எழுத்து, வாழ்க்கை தான் வார்த்தை, வாழ்க்கை தான் அவனுடைய பாடல்களாக வந்தன. எனவேதான் அந்த பாரதியின் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு வருகிறது. மற்றொரு சம்பவம், பாரதி மகாத்மா காந்தியினுடைய ஒரு உரையை கேட்கிறான். அந்த உரை ஆங்கிலத்தில் அமைகிறது, மகாத்மா காந்தியின் உரை. உடனே ஒரு கடிதம் எழுதுகிறான் காந்தி அவர்களுக்கு. பாரதி எழுதுகின்றான், மகாத்மா காந்தி அவர்களே, உங்களை நான் பெரிதும் மதிக்கிறேன், உங்களை நான் வணங்குகின்றேன். யாரை நாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த ஆங்கிலேயருடைய மொழியில் நீங்கள் எங்கள் நாட்டில் பேசியது எனக்கு வருத்தத்தை தருகிறது. நீங்கள் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசியிருக்கலாம். உங்கள் தாய்மொழி குஜராத்தி மொழி, அந்த மொழியில் பேசியிருக்கலாம். அதை மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம். அல்லது இந்த தேசத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற இந்தி மொழியில் நீங்கள் பேசியிருக்கலாம். பல மொழிகள் தெரிந்த உமக்கு ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது என்று அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டு பாரதி அனுப்புகிறான். அதற்கு பாரதிக்கு காந்தி மறுமொழி அனுப்புகின்றார், நான் செய்தது தவறுதான், இனி நான் திருத்திக் கொள்வேன். எனக்கு இப்படிப்பட்ட அறிவுரை வழங்கிய தாங்கள் தங்கள் மொழியில்
தமிழில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு 7 மொழிகள் தெரியும் என்று என்னை சுற்றி இருப்பவர்கள் அறிவுறுத்தினார்கள். அந்த இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதியிருக்கலாம். நீங்களும் இந்த கடிதத்தில் ஏன் ஆங்கிலத்தில் எழுதினீர்கள் என்று காந்தி மறுமொழியாக கடிதத்தை அனுப்புகிறார். அப்பொழுதுதான் பாரதி குறிப்பிடுகின்றான், நாங்கள் எங்கள் தமிழை வாழ்த்துவதற்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம், அடுத்தவர்கள் குறையை சுட்டுவதற்கும் வைவதற்கும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. உங்களுடைய குறையை சுட்டும் பொழுது நான் என்னுடைய தமிழில் சுட்ட விரும்பவில்லை. உங்களை வாழ்த்தும் பொழுது வாழ்க நீ அம்மான் என்று வாழ்த்தினேன், குறையை சுட்டும் பொழுது ஆங்கிலத்தில் நான் எழுதினேன் என்று சொன்னான். அதுதான் தமிழனுடைய உள்ளம். உயர்தினை என்று சொன்ன தமிழனுடைய வாயினால் மற்றொன்றை தாழ்தினை என்று சொல்ல முடியவில்லை. உயர்வு தாழ்வு அதுதானே அதனுடைய சரியான பதமாக இருக்க முடியும். உயர்தினை, அதற்கு எதிர்ப்பதம் தாழ்தினை அல்லது உயர்வு தாழ்வு. ஆனால் தமிழன் உயர்தினை என்று ஒன்றை மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டான், ஆனால் மற்றொன்றை தாழ்வாக அவனுடைய மனம் கூட சிந்திக்கவில்லை. எனவே அகிரிணை என்று குறிப்பிட்ட தமிழன் உள்ளத்தை பாரதி பிரதிபலிக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெய்வீகம், அவனுடைய தெய்வீகம் அப்படிப்பட்டது. எல்லா மதத்தையும் ஒன்று சேர்க்கிறார். எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும், எல்லாரும் ஒரு தாயின் மக்களாக வாழ வேண்டும் என்று பாரதி விரும்புகின்றார். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். பொய்யோ மெய்யோ என்று அவனுடைய உரைநடையை படிச்சா புரியும். சாஸ்திர சம்பிரதாயங்களை எந்த அளவிற்கு பாரதி வரவேற்றிருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் எதிர்த்தும் இருக்கிறான். இது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லோரும் தாடி வைத்துக் கொண்டு தத்துவம் பேசினால் இங்கே குடும்பத்தை பார்ப்பது யார்? கணவனுக்கு கடமைகள் இருக்கின்றன, மனைவிக்கென்று கடமைகள் இருக்கின்றன, வணிகனுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கும் பொழுது எல்லோரும் தத்துவம் பேச முடியாது, எல்லோரும் அத்வைதம் பேச முடியாது, எல்லோரும் ஞான தேடலில் ஈடுபட முடியாது. அவரவர்கள் கடமையை செய்து கொண்டு தெய்வத்தை வழிபட வேண்டும். எல்லோரும் காட்டுக்கு சென்று தவம் செய்வது இயலாது என்பதை பொய்யோ மெய்யோ என்னுடைய முன்னுரையில் அவன் துறவரம் இல்லறத்தை மிக நுணுக்கமாக நமக்கு வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பாரதியை நாம் வியந்து வியந்து நெகிழ்ந்து போற்றுகின்ற இடங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகம் பாரதியினுடைய அந்த பாட்டில் வருது. அதே போல நம்முடைய பாரதி அந்த சமூகத்தை பார்த்து அவன் பரிதவித்து இறைவனிடம் ஒரு வரம் கேட்கிறார். மாணிக்கவாசகர் சொல்லுவார், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. எனக்குன்னு ஒரு வேண்டுதல் இல்லப்பா. ஆனால் பாரதிக்கு சில வேண்டுதல் இருந்தது. ஆனால் அவனுடைய சுய தேவைகளை நிறைவு செய்கின்ற வேண்டுதல்கள் அல்ல அவை. அவன் கேட்கிறான், இறைவனிடத்தில் கேட்கிறான், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். யாரும் பேசல இதுவரையும், எனக்கு அந்த துணிச்சல். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. ஞான ஆகாசத்து நடுவே நின்று வாழ்ந்திடவே நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இந்நாள் இப்பொழுதே எனக்கு இவ்வரத்தனை அருள்வாய் ஆதி மூலமே, அனந்த சக்தி குமாரனே, சந்திர மௌளி நித்திய பெருமாளே, சரணம் 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 இங்கு உனக்கே. எப்பேற்பட்ட ஒரு வரத்தை கேட்கிறான் பாருங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டுமல்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று சிவபுராணத்தில் மணிவாசகர் குறிப்பிடுவது போல ஒரு அறிவு உயிர் முதல் மனிதன் வரை எல்லாம் இங்கே பாரதிக்கு ஒரே நிலையில் வளமாக மகிழ்ச்சியாக பல்லுயிர் பெருக்கம் என்று இன்று நாம் அறிவியலில் குறிப்பிடுகிறோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குறிப்பிடுகிறார்கள் பயோடைவர்சிட்டி. எல்லா உயிரினும் வாழ்ந்தால் தான் மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். எதை அழித்தும் இன்னொருவன் வாழ முடியாது. எனவே நீ வாழ்வதற்காக பிற உயிரினத்தை தொந்தரவு செய்தால் உனக்கு அது தொந்தரவில் முடியும். தெளிவா சொல்றான். அப்ப அந்த பயோடைவர்சிட்டி என்பதை பாரதி இங்க இந்த பாட்டில் சொல்றான். இதை நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும்? பாரதியான கவிதை கைதட்டி ரசித்து புலகாங்கிதம் அடைந்தது மட்டுமல்ல, அவன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. சந்திரனை காட்டி சோறு ஊட்டி கொண்டிருந்த காலத்தில் சந்திர மண்டலத்தை இயல் கண்டு தெளிவோம். காஞ்சியில் புலவர் பேசினா காசியில கேட்கறதுக்கு கருவி செய்வோம்னு சொல்லி கற்பனை செய்து பார்த்தோம். எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை பாருங்க. காஞ்சியில ஒரு புலவர் பேசினார்னா அதை காசியில கேட்போம். இந்த டிரான்ஸ்மிட் பண்றது, டெலிகாஸ்ட் பண்றது, இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்தில் இதெல்லாம் சொல்றோம். இந்த ஒலிபரப்பை
பாரதி அன்று சிந்தித்திருக்கின்றான். சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவும்னா வானியல் சாஸ்திரத்தை பத்தி பாரதி பேசுறான். சாதாரண இல்லை, அவன் விடுதலை மட்டும் அதான் பன்முக ஆளுமைன்னு சொன்ன, பன்முக பார்வைன்னு சொன்ன. அவன் விஞ்ஞானத்தை பேசுகின்றான், விஞ்ஞானத்தை வரவேற்கின்றான். வெளிநாட்டு சாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, தமிழ்ல பெயர்த்து கொடுங்க. பாரதிக்கு தமிழ் பற்று சாதாரண தமிழ் பற்று. அடுத்து நம்ம மொழி ஆளுமையை பேச வேண்டி இருக்கிறது. யாவறிந்த மொழிகளிலே என்று சொல்லும் பொழுது பாரதிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரிந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருதம் நன்றாக தெரியும், ஆங்கிலம் நன்றாக தெரியும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்திய மொழிகளில் 7 மொழிகள் அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் சொல்லுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவன் சொல்றான், தேமதுர தமிழோசை. இது எப்படிப்பட்ட தமிழோசை? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இன்று உலக தமிழ் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் நாம் இந்த தமிழை கொண்டு சென்றிருக்கிறோம் என்றால் பாரதி கண்ட கனவு அதுதான். திறமான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். உன்னை நீயே சொல்லிக்காத, உன்னுடைய புலமை நன்றாக இருந்தால், உன்னுடைய கண்டுபிடிப்பு சிறப்பானதாக இருந்தால் வெளிநாட்டவர் அதை வணக்கம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அதற்கு நீ முயற்சி செய். ஆனா உன்னை நீயே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதே. வெளிநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இன்று மொழிபெயர்ப்பு என்று ஒரு கலையாக, ஒரு அறிவியலாக, ஒரு துறையாக வளர்ந்து நிற்கிறது. ஆனால் பாரதி கண்ட கனவு, பாரதி போட்ட விதை என்பதை மறந்து போகக்கூடாது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்திட வேண்டும். அதான் பாரதி. எல்லா இடத்திலும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று அரசுகள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றனவே, அதற்கு பாரதி சொன்ன அற்புதமான வாசகம், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழித்திட செய்தல் வேண்டும். இதுதான் அவன் பாரதி கண்ட தமிழ். அவனுடைய தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 50 காப்பியங்கள் பாராட்டுகிறான். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டை சொல்லும் பொழுது இதுக்கு சாதாரணம் இல்லை. அந்த தமிழ் தாய்க்கு இதெல்லாம் அணிகலன்கள். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து மீனையும் வானையும் ஆராய்ச்சி செய்த பாஸ்கரன் மாட்சியும், ஆரியப்பட்டா, பாஸ்கரா போன்ற நம்முடைய இந்திய விஞ்ஞானிகளை பற்றிய பதிவு பாரதியினுடைய பாடல்களில் இருக்கிறது. அவனுடைய அந்த மொழி ஆளுமை, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்ல. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. இன்று புதுவையினுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளைந்தது அனைத்து மலர்ந்தது வன்மொழி வாழி. வன்மைன்னு வளமை மிகுந்த தன்னகரம், வளமை மிகுந்த மொழி இந்த மொழி. எனவே வன்மொழி வாழியவே என்று அவன் பாடுகிறான். அவனுடைய அந்த மொழி பற்று, தமிழ் மொழி பற்று சாதாரண பற்று இல்லை. அன்று அப்படியே புலகாங்கிதம் அடைகின்றான். கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல். கம்பன் அவனை போன்ற ஒரு புலவன். எனவே உரிமையோடு கம்பனை போல் எப்படி பாரதி சொல்கின்றான் என்று உரிமையோடு அவனை நாம் பேசுகின்றோமோ அதுபோல் தன்னை போன்ற ஒரு கவிஞன். எனவே கம்பனை போல், இளங்கோ போல், அங்கும் கவிஞராக பார்க்கிறான். ஆனால் அறம் சொன்னவன் கடவுளுக்கு சமம். அறம் சொன்னவன் கடவுளுக்கு சமம். எனவே அறம் சொன்ன வள்ளுவனை போல் என்று விகுதி சொல்லி அவனுக்கு சொல்ல தயக்கம் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் வள்ளுவர் போல். அறத்தை சொல்லும் பொழுது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. 3 கவிஞர்களை அவன் பாராட்டி வானலாவ புகழ்கின்றான். தெய்வ புலவர் வள்ளுவரை கூத்தாடுகிறான். வள்ளுவன் பிறந்த தமிழ்நாடு என்று இந்த தமிழ்நாட்டு காவிரி, தென்பண்ணை, பாலாறு, வையை, பொருணநதி என்று இந்த நதிகளையெல்லாம் பாராட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை கவிஞன், எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கவிஞன், எப்படிப்பட்ட ஒரு தேசிய கவிஞன், எப்படிப்பட்ட மொழியை பார்க்க விரும்பிய கவிஞன். அந்த கவிஞர் சமூகத்தை பார்க்கின்றார். சாதி மதங்களை பாரோம், சாதி மதங்கள் வேண்டாம், விட்டுட்டு வாங்க, எல்லாருக்கும் விடுதலை, இங்கு எல்லாருக்கும் விடுதலை. யாரையும் சாதியின் பெயரால சொல்லிக் கொடுக்காத. பாப்பாக்கு சொல்லிக் கொடுக்கிறான். பாப்பா பாட்டில் சொல்லிக் கொடுக்கிறாங்க. குழந்தையிலிருந்தே அந்த சாதி மறுப்பை அவன் ஆதரிக்கின்றான். என்ன சொல்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி மிகுந்த
கல்வி, அதை நீ படிச்சினா உனக்கு இந்த சாதி மத வேறுபாடுகள் தோன்றாது, நல்லா படி என்று சொல்லுகின்றார். பாப்பாக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. எவ்வளவு பெரிய விஷயம். முடியுமா? குழந்தைக்கு அந்த வலிமையை, அந்த வீரத்தை கற்றுக் கொடுக்கின்றான். அந்த மாதிரி பாரதியை நாம் பார்க்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு வீரம், குழந்தைகிட்டே அந்த வீரத்தை எதிர்பார்க்கிறான் பாரதி. படி, காலையில் எழுந்து படி, அப்புறம் காலையில படிச்சுட்டு அப்புறம் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, உன் மனசை பண்படுத்துறதுக்கு நல்ல இசை, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இந்த வழக்கத்தை வச்சுக்கோ. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. அப்ப மாலையில் குழந்தைகள் விளையாட வேண்டும் உடல் நலத்திற்கு, அவர்கள் இசை கற்றுக்கொள்ள வேண்டும் உள்ள நலத்திற்கு, அவர்கள் கல்வியை பெற வேண்டும் அறிவு நலத்திற்கு. இந்த மூன்றையும் சிந்தித்தவன் பாரதி. ஒரு மனிதனுக்கு அறிவும் வளமாக இருக்க வேண்டும், உள்ளமும் உறுதியாக இருக்க வேண்டும், உடலும் வலிமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த மூன்றையும் குழந்தைகளிடத்திலிருந்து ஒரு வழக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்ப அந்த பாரதியை நாம் பார்க்கின்றோம். அதே போல சமூகத்தில் பெண் விடுதலை என்று வரும் பொழுது பாரதியினுடைய, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், அவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் வேறு வேறு அல்ல. அந்த காலத்தில் கணவன் மனைவி புகைப்படம் எடுத்துக் கொள்வதை ஒரு வழக்கமாக, பெருமையாக, வீடுகளில் அதை மாட்டிக்கொள்வதை மகிழ்ச்சியாக கருதுவார்கள். அந்த படங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். கணவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பார், பக்கத்தில் ஒரு பவ்யமாக ஒரு பொம்மை போல மனைவி பணிவோடு நின்று கொண்டிருப்பாள். இப்படிப்பட்ட படத்தை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் பாரதி முதலில் செல்லம்மாவை அமர வைத்து தான் பக்கத்தில் நின்று அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டான். அந்த புகைப்படம் நீங்கள் இணையத்தில் இன்றும் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு புரட்சி பாருங்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்னான். ஒரு பெண் எப்படி இருக்கணும் அது பாரதி சொல்றான். நிமிர்ந்த நன்னெஞ்சு, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச்செருக்கு. நீ படிமா, நீ படிச்சுன்னா உன்னை எவனும் அசைக்க முடியாது. நீ முதல்ல படி. நீ படிக்காதனாலதான் உனக்கு அடிமைத்தனம் உனக்கு ஊட்டப்படுகிறது. உன் ரத்தத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தை துடை தெரிய வேண்டும் என்றால் கல்வியால் மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும். எனவே திமிர்ந்த ஞானச்செருக்கு கொண்ட செம்மை மாதராக பாரதி சொல்றான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பு இல்லை காணென்று கும்மியடி என்று கும்மி அடித்து விளையாடி கொண்டிருந்த அந்த பெண்களிடத்தில் நீ கும்மி அடிப்பதில் கூட கல்வியோடு அறிவோடு செயல்படு. அந்த கும்மி பாடலில் கூட நீ உன்னுடைய விடுதலையை ஊட்ட வேண்டும் என்ற அந்த நிலையை பாரதி பார்க்கின்றான். எவ்வளவு விஷயம் பாருங்களேன். அந்த நினைச்சே பார்க்க முடியல பாரதியை பத்தி சொல்லும் பொழுது. அந்த மாதிரி அந்த பெண் கல்வி, பெண் விடுதலை என்று பார்க்கும் பொழுது இந்த புகைப்படத்தை நான் சொன்னேன். அந்த புகைப்படத்தை தயவு செய்து இணையத்தில் போய் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு பாரதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. பாரதி வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு எந்த விதமான வசதிகளும் கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன் வாசகர்களே, பாரதி இறந்த பொழுது 14 நபர்கள் தான் அவனுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார்கள். எப்பேற்பட்ட கவிஞன். இன்று அவனுடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகம், அவனுடைய பெயரால் பல கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பாரதி இந்த மண்ணை விட்டு தன் பூத உடலில் இருந்து புகழ் உடம்புக்கு திரும்பும் பொழுது இந்த சமூகம் பாரதியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று பாரதியை புரிந்து கொண்டிருக்கிறோம். பாரதியினுடைய எழுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்ந்த காலம் என்பது கடுமையான காலம். அவனுடைய ஒவ்வொரு நிமிடமும் பதப்பதைப்புடன், பதட்டத்துடன் கடந்த நிமிடங்கள். அவன் தமிழகத்தில் வாழக்கூடாது என்று அவன் விரட்டி அடிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. புதுச்சேரி அவனை தாங்கிக் கொண்டது. எனவே புதுச்சேரியில் இருந்து கொண்டு அவன் தன்னுடைய கவிதை படைப்புகளை, தம்முடைய ஆளுமையை, தம்முடைய பன்முக பார்வையை அவன் விரித்துக் கொண்டிருந்தான். இப்பேற்பட்ட புதுவை தந்த 2 கவிஞர்களை மறக்க முடியாது. பாரதி, பாரதிதாசன். பாரதி தமிழகத்தில் எட்டயபுரத்தில் சமஸ்தானத்தில் ஒரு கவிஞராக இருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த குடத்திலிட்ட விளக்காக தான் இருப்பதை காட்டிலும் குன்றிலிட்ட விளக்காக நாம் இந்த சமூகத்திற்கு நாம் ஒளியேற்ற வேண்டும் என்று வெளியில் வருகிறார். சமஸ்தானத்து அரசர் கூப்பிடுகிறார். நீ இந்த சமஸ்தானத்தில் இருந்து விடலாம், உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன். முடியாது, நான் வெளியேறுகிறேன் என்று வெளியேறிவிட்டார். பாரதி நமக்கு கற்றுத்தருவது என்ன?
எட்டயபுர சமஸ்தானத்தில் ஒரு கவிதை போட்டி நடைபெறுகிறது. பாரதியும் அதில் கலந்து கொள்கிறார். அந்த பாரதியுடைய இளம் வயதில் நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது பாரதிக்கு கிடைத்த பரிசு 3ஆம் பரிசு. மறந்து போகாதீர்கள். இன்று எதிலும் முதலாக வர வேண்டும், முதலாக வர வேண்டும் என்று குழந்தைகளை நாம் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறோம், துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரதி அந்த கவிதை போட்டியில் 3ஆவதாக வந்தான். 3ஆவதாக வந்த கவிஞன் தேசிய கவிஞனாக, மகா கவிஞனாக இன்று போற்றப்படுகிறான். முதல் 2 கவிஞர்களை பாரதியை தவிர வேறு யாருக்காவது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? யார் முதல் பரிசு வாங்கினார்கள், யார் 2ஆம் பரிசு வாங்கினார்கள்? பரிசு ஒரு மனிதனுடைய ஆளுமையை சொல்லுவது அல்ல, அதை பாரதி தான் முதலில் உடைத்தெறிந்தான். 3வது பரிசு வாங்கிய பாரதி உலகத்திற்கு தெரிகிறது. முதல் 2 பரிசுகளை வாங்கியவர்களை இந்த உலகம் மறந்து போய்விட்டது. ஏனால் ஆளுமை என்பது பரிசு வரிசை பட்டியல் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு காலம் அதை பின்பற்றி நடத்தி செல்லுகிறான். அந்த அந்த நடை என்று சொல்றோம் இல்லையா, அந்த நடை என்பது ஒழுக்கம். அந்த சொல் ஒழுக்கம் பாரதிகிட்ட இருந்துச்சு. என்ன சொல்றோமோ அதை அவன் பேணி பாதுகாத்தான். எல்லாருக்கும் சொன்னான். தனி மனித அந்த அடையாளங்களை விட இந்த தேசிய அடையாளத்தை தன்மேல் அவன் போட்டுக்கொண்டவன். தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதை விட இந்த தேசியத்தையும் இந்த தமிழையும் இந்த மக்களையும் அவன் தனதாக்கி கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று அணைத்துக் கொள்ளுகின்றான். அவனுடைய அந்த கருத்து எங்கெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது. எப்பேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவன் ஒவ்வொன்றாக பாஞ்சாலி சபதத்தில் அவனுடைய வீரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பாஞ்சாலி அந்த காலகட்டத்தில் அந்த பாஞ்சாலி சபதத்தை அவன் எடுத்துக்கொள்வதற்கான காரணம், அங்கே தேச மாதாவாக பாஞ்சாலியை கருதுகின்றான். கௌரவர்களாக ஆங்கிலேயர்கள் எதுவும் பேச செயலாற்ற திராணியற்றவர்களாக பஞ்ச பாண்டவர்களாக நம் இந்திய மக்களை கருதி கொண்டு இயற்றப்பட்ட ஒரு காப்பியம் பாஞ்சாலி சபதம். மறந்து போகக்கூடாது. மகாபாரத கதையை சொல்லுவதற்காக பாரதி பாஞ்சாலி சபதத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தேசிய விடுதலையை சொல்ல வேண்டும் என்று அதை எடுத்துக்கொள்ளுகிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல பெண்ணடிமையை பற்றி அவன் பேசுகிறான். பீமன் சொல்றமே, வீமன் அதை அழகா தமிழ்படுத்தி பாரதி சொல்லுவான். அவன் தர்மத்தின் வாழ்வாக இருக்கக்கூடிய தர்மனே இப்படி திரௌபதியை வைத்து இழந்து விட்டானே என்று கோபத்தில் பேசுவதாக ஒரு காட்சி வரும். சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதில் பணையமன்றோ அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை. சூதர் மனை, சூதாடுகின்ற அந்த கேளிக்கை கூடங்களில் பணி செய்யக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். அந்த பணி செய்யக்கூடிய பெண்களை கூட யாரும் ஆட்டத்தில் வைத்து ஆடமாட்டார்கள். நீ மனைவியை வைத்து ஆடிவிட்டாய். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு செய்தியை வீமன் வாயிலா சொல்றான். நாட்டை வைத்து இழந்தாய், நாங்கள் பொறுத்திருந்தோம். மீட்டும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். கதிரை வைத்து இழந்தாய். என்ன பண்ண தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பெண்ணு, நம்மளை நம்பி வந்த ஒரு பெண்ணு, கதிர் என்று சொல்லுகிறான் திரௌபதி. கதிரை வைத்து இழந்தாய், எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை எரித்திடும். அவளை வச்சு விளையாண்ட அந்த கையை எரிச்சிடும். தருமனை பார்த்து வீமன் சொல்லுகிறார். இது எந்த மகாபாரத்திலையும் பார்க்க முடியாது. எந்த மகாபாரத். அப்ப இந்த தாய் நாட்டை அன்று அரசில் இருந்தவர்கள், சிற்றரசர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த நாட்டை அந்நியர்களிடம் ஆட்படுத்தி விட்டார்களே, அடிமைப்படுத்தி விட்டார்களே. அந்த செயல் தர்மனுடைய செயலாக பாரதிக்கு தோன்றுகிறது. பொங்கி விட்டான் வீமன் வாயிலா. அங்கே பேசியது வீமன் அல்ல, பாரதியாக நின்று பேசுகிறான். வீமன் அந்த கதாபாத்திரத்தில் பாரதியின் உலகில் நுழைந்து விடுகின்றான். நுழைந்துட்டு பேசுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படி பாரத தாயை அடிமை வைப்ப? வணிகத்திற்காகவும் தங்களுடைய அரசுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சுகபோகங்களாக வாழ்ந்து நாம் நம்முடைய சொந்த பந்தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டை வணிகம் செய்ய வந்தவர்களிடத்தில் அடிமைக்கு கொடுத்து விட்டாயே என்ற ஒரு அந்த படிமம் பாஞ்சாலி சபதத்தில் வைக்கின்றார். பாஞ்சாலி சபதத்தை இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அது மகாபாரத கதை அல்ல. அந்த கதை களம் பாரதிக்கு தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய களத்தை சுதந்திரமாக வெளியிட முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு நுட்பமாக, ஒரு மறைபொருளாக சொல்லுவதற்கான ஒரு ஊடகமாக பாஞ்சாலி சபதத்தை எடுத்துக்கொள்கிறார். மகாபாரத கதையை வரிசையை சொல்லுகிறேன். ஏன் பாஞ்சாலி சபதத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்? அந்த இடம் விடுதலை போராட்ட காலம். அந்த இடம் விடுதலை போராட்டத்தினுடைய விதைகளை தூவி மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய காலம். அந்த காலகட்டத்தில் தான் நாடகங்களில் வள்ளி திருமணம் என்ற நாடகம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா முருகன் நாட்டு விடுதலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். தலைப்பு வள்ளி திருமணம். பார்த்தவுடன் அவர்கள் சென்று விடுவார்கள், ஆங்கிலேயர்கள் அல்லது ஆங்கிலேயருக்கு அடிப்படையாக இருந்த அபிமானிகள். ஆனால் வள்ளி திருமணத்தில் முருகன் வள்ளியின் மீது காதல் வசனம் பேசுவதற்கு பதிலாக
நாட்டு விடுதலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார், மகாகவி பாரதியினுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார். அப்படி இந்த நாட்டில் நாடகத்தின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, கேலி சித்திரத்தின் மூலமாக விடுதலையை பரப்பியவர்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு வலிமையான பொற்சிம்மாசனம் போட்டு அமர்ந்து எழுந்து நின்று படுத்து கிடந்து எந்தெந்த முறைகளில் விடுதலையை சொல்ல முடியுமோ அப்படி பெண் விடுதலை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, அரசியல் விடுதலை, எல்லா விடுதலையும் பாரதிக்கு வந்துடும். மொழி விடுதலை, ஆங்கில வழி கல்வியை பற்றி பாரதி சுயசரிதியில் அங்கலாய்த்துக் கொண்டு எழுதியிருக்கின்றார். எங்க அப்பாவுக்கு இவ்வளவு செலவு வச்சு இந்த படிப்பை நான் படிக்கணுமா, எனக்கு ஒண்ணுமே அதனால பிரயோஜனமே தெரியலையே. எனவே தாய்மொழி வழி கல்விதான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக, முத்தாய்ப்பல்ல ஒரு மனிதனாக, சமுதாயத்திற்கு பயன்பாடு உடைய ஒரு மனிதனாக மாற்றும். எனவே தாய்மொழி வழியில் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னது பாரதி. மறந்து போகக்கூடாது. அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்! யமனையே அவன் பார்த்து ஏளனமாக, காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லென மதிக்கின்றேன், வண்டினா ஏற்றி உதைச்சிருவேன் அப்படி சொல்ற அவன் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு. அவனுடைய நெஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க. சண்டைன்னு வந்துட்டா யமனா இருந்தாலும் விட மாட்டேன், ஆனால் அன்பு என்று வந்து விட்டால் பகைவனை கூட நான் பகைத்துக் கொள்ள மாட்டேன், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு. இந்த நெஞ்சத்துக்கு சொல்லிக்கிறான் பாரதி. நெஞ்சாற்று படை இது. கூத்தராற்றுப்படை, புலவராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். பாரதி நெஞ்சாற்றுப்படை, தன்னுடைய நெஞ்சுக்கு அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. எனவே பகைவனை கூட நீ அழிக்கணும்னு நினைக்காத, மாற்றணும்னு நினை. இதை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய பாரதி. மறந்து போக கூடாது. எனவே அடுத்த நிலையில் பாரதியை நாம் நிறைவாக சிந்திக்கிறது அவனுடைய இசை ஆளுமை. பாரதி எல்லாவற்றையும் சிந்துக்கு தந்தை என்று சொன்னேன் இல்லையா? அந்த பாரதி எல்லாவற்றையும் இசை வாயிலாகவும் கொடுத்திருக்கிறார். அவனுடைய பாடலுக்கு இசை கட்டுமானங்கள் உண்டு, தாள அமைப்புகள் உண்டு, இசை வளம் உண்டு. பாரதியினுடைய பாடல்கள் நல்ல எழுத்து சுத்தமாக, இலக்கிய சுத்தமாக. அவன் வசன கவிதை பாடி இருக்கலாம். புதுக்கவிதையினுடைய வித்து பாரதியில் தான் கிடைக்குது நமக்கு. சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது, சோதி மிக்க நவகவிதை என்று வசன கவிதையாக புதுக்கவிதைக்கும் அவன்தான் ஆணிவேராக இருந்திருக்கிறான். ஆனால் விழுதுகளை பார்த்து பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய புதுக்கவிஞர்கள் விழுதுகளாக இருக்கிறார்கள், ஆனால் வேறாக மறைந்திருப்பவன் நம்முடைய பாரதி என்பதை மறந்து போகக்கூடாது. வசன கவிதை அவன் சொன்ன நவ கவிதை. நவ என்றால் அதற்கு தமிழில் புது என்று பெயர், புதுமை என்று பெயர். எனவே நவநாகரிகம் என்று சொல்வதைப் போல நவ கவிதை என்று சொன்னதைத்தான் இன்று நாம் புதுக்கவிதை என்று சொல்லுகிறோம். எனவே புதுக்கவிதைக்கும் பாரதி தான் காரணம். அவன் புதுக்கவிதைக்கு சொல்லும்போது சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது, சோதி மிக்க நவகவிதை. அப்ப அவனுடைய இசைக்கு வரும் பொழுது அவன் அந்த கண்ணன் பாட்டில் தான் தன்னுடைய இசை முழுவதுமாக, அவனுடைய தேசிய பாடல்களையும் இசையாக நாம் பாட முடியும். தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. என்னப்பன் என்னென்று கேட்டால் அதை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் கொள்ள செய்வாய், சின்ன சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. கண்ணம்மா பண்ண கன்னத்தில் முத்தம் இட்டால், கண்ணம்மா கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. அதுல அப்படி நிறைவா வரும். முதியோர் காதலை சொல்லுவான். முதியோர் காதல், ரெண்டு பேரும் உட்கார்ந்து, கணவனும் மனைவியுமே உட்கார்ந்து இருக்கிறாங்க, இல்ல காதலனும் காதலியுமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வயதான தோற்றத்துல அவன் சொல்றான், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் நின்னதன்றோ. அப்ப என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். எனக்கு வேறாக இருந்தது யார்? நீதானே. அதுல நான் விழாம பிடிப்போடு இருந்தேன் என்றெல்லாம் அவன் பாடுகிறான். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே இனிமை வேண்டும்.
சில பேருக்கு மனது உரிமையா இருந்தா கடுமையான வார்த்தையை தெளிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா பாரதி சொல்றா, மனதில் உறுதி வேண்டும், அதே நேரத்தில் வார்த்தையிலும் கொஞ்சம் இனிமை இருக்கணும்ப்பா. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, எனவே இனிமையா பேசு. அதனால மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்று அவன் நினைத்ததெல்லாம் ஒரு குறிக்கோளான சமுதாயம், புதிய சமுதாயம், எல்லோரும் ஒரு நிலையில் ஒன்றுபட்ட சமுதாயம், மகிழ்ச்சியான சமுதாயம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சு எல்லாரும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு சமுதாயம். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களாக, அரசியல் விடுதலை மட்டும் நமக்கு விடுதலை அல்ல, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, பெண் விடுதலை, இந்த விடுதலை எல்லாம் கிடைத்து ஒரு தெய்வத்தை, அவரவர் தெய்வத்தை அவர்கள் சுதந்திரமாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு, யாருடைய மனதையும் புண்படுமாறு, யாருடைய தெய்வத்தையும் கடவுளையும் புண்படுத்துமாறு பேசுகின்ற பேச்செல்லாம் பாரதிக்கு சற்றும் ஒவ்வாதன, மறந்துடக்கூடாது. அதெல்லாம் அவனுக்கு பாரதிக்கு அறவே பிடிக்கல. எல்லா தெய்வத்தையும் வணங்கு, எல்லாம் போய் சேர்ற இடம் கடல்ங்கிற ஒரே கடவுள் இடத்தில் தான். பொங்குபல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதி என்பார் தாயுமானவர். அந்த கருத்தை எப்படி ஏற்றுக்கொண்டவன் பாரதி சித்தர்களை பற்றி பாடி இருக்கின்றான். கோகலே சாமியார் என்று அவரை பற்றி பாடுகின்றான். கோபாலகிருஷ்ணர் பாரதியை பற்றி பார்க்கிறோம் நாம். அப்படி எத்தனையோ பேரை அவன் பாடுகின்றான். திலகரை பற்றி பாடுகின்றான். ரஷ்ய புரட்சியை பற்றி பாடுகின்றான். பன்முக பார்வை. நமக்கு நேரம் பாரதியை பேசுவதற்கெல்லாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நம்மை அடக்கி கொண்டு பேசுவது என்பது ஒரு புலியை குரல் வளையை நெறித்து பூனையாக கட்டச் சொல்வதைப் போல. புலியை குரல் வளையை நெறித்து நீ மியாவ் 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 என்று கத்து என்று சொன்னால் அது எப்படி ஒரு செயலாக இருக்குமோ, அது எப்படி ஒரு நகைப்பிற்குரியதாக இருக்குமோ, அதுபோல் பாரதியை பற்றி பேச வேண்டும். ஆனால் 1 மணி நேரம் தான் அதற்கு நேரம் என்று சொல்வதில் இருக்கிறது. எனவே பாரதியை நாம் அறிமுக நிலையில் புரிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் இது போன்ற பொழிவுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் பாரதியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவன் கவிதைகளில் ஆழ்ந்து பாருங்கள், அவன் கவிதைகளில் வீழ்ந்து பாருங்கள், எழுந்திருக்கவே உங்களுக்கு எண்ணம் இருக்காது என்று சொல்லி விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.